வேத பயணத்தில் இன்று நாம் பார்க்க போவது இரட்டிப்பான வரம். 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன். எலியா தீர்க்கதரிசியை கர்த்தர் சுழல் காற்றிலே எடுத்துக் கொள்வதற்கு முன் தீர்க்கதரிசியாகிய எலிசா எலியாவினிடத்திலே ஆவியின் வரத்தை இரட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன் என்றான். கர்த்தரும் எலிசாவிற்கு இரட்டிப்பான ஆவின் வரத்தை கொடுத்து ஆசிர்வதித்தார். இன்றைக்கு நீங்களும் எலிசாவை போல கர்த்தர் விரும்புகிற பிரகாரமாய் கர்த்தரிடத்தில் கேட்பீர்கள் என்றால் நிச்சயம் உங்களுக்கும் ஆவியின் வரங்களை தேவன் கொடுத்து இவ்வுலகத்தில் உங்களை மகிமையாய் பயன்படுத்துவார். நாம் ஜெபிப்போம். அன்பின் பிதாவை கேட்ட வார்த்தையின்படியே நீர் எங்களுக்கு செய்போற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமேன். கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.